வெல்கம் டு த ரிதன்யாஸ் கிச்சன். சம்மர் லீவ் விட்டாச்சு. பசங்க இனிமேல் வீட்டில் தான் இருக்காங்க. ஈவினிங் ஆனால் ஸ்நாக்ஸ் வேணும்னு ஏதாச்சும் ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சிம்பிளாகவும் ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க. பசங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. எக் பன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் பொடியாக நறுக்கினா 2 வெங்காயம் எடுத்துக்கலாம். மீடியம் சைஸு வெங்காயமாக எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளியும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வறுத்து அரைச்சி எடுத்துக்கிட்ட ஜீரகத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் லெமன் ஜூஸ் கூட பிழிஞ்சிக்கலாம், நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து நம்ம தாளிக்கிற கரண்டி தான் யூஸ் பண்ண போகிறோங்க. தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இங்கே நான் 2 முட்டை எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணான்னா 1 முட்டை கூட எடுத்துக்கலாம். 2 முட்டை எடுத்து வீடியோவில் காட்டுற மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்ட வெங்காயம் தக்காளியை நடுவில் சேர்த்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஸ்பைசியாக சிப்ஸு சேர்த்துக்கோங்க. எனக்கு ப்ளெயின் சிப்ஸு கிடச்சிது. ஸ்பைசி சிப்ஸு சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்த பிறகு ஃப்ளிப் பண்ணி திருப்பி போட்டுக்கோங்க. பார்க்கவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, சம்மரை என்ஜாய் பண்ணுங்கள். இதே போல் ஈஸியான ரெசிபிக்கு என்னோடய சேனலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.